அத்தியாயம் 6 கஜாரோகண வித்யா. யானை மேல் அமர்வது என்பது ஒரு கலை. இதற்கு உடல் சமநிலை மற்றும் மன அமைதி தேவை. பாகன் அமரும் முக்கிய இடம் கிரீவாதேசம். இதுவே யானையின் இயக்க மையம். அத்தியாயம் 6 யானை மேல் அமரும் கலையின் நுட்பங்கள். கஜாரோகண வித்யா. யானை மேல் அமர்வது என்பது வெறும் ஏறி உட்காரும் செயல் அல்ல. கஜ சாஸ்திரங்களில் இதனை கஜாரோகணம் என்று கூறுகின்றனர். அதாவது யானையின் மேல் ஏறி அமர்ந்து அதன் இயக்கத்தோடு ஒன்றிணைந்து அதை வழிநடத்தும் கலை இது. இதற்கு உடல் வலிமை மட்டும் போதாது. உடல் சமநிலை, மன அமைதி, திசை உணர்வு மற்றும் உடனடி முடிவு எடுக்கும் திறன் என அனைத்தும் தேவை. யானையின் உடலில் பாகன் அமரும் முக்கிய இடம் கிரீவாதேசம், அதாவது கழுத்து பகுதி. இந்த இடமே யானையின் இயக்கத்தை உணர்வதற்கான மையம். யானையின் தோல் ஸ்கந்தம் என்றும் அதன் முதுகுப்பகுதி பிருஷ்டபகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 3 பகுதிகளின் இணைப்பில்தான் பாகனின் அமர்வு நிலை அமையும். யானை மேல் அமர்வது கஜாரோகணம் ஆகும். பாகன் அமரும் முக்கிய இடம் கழுத்து பகுதி. தோல் மற்றும் முதுகு பகுதியும் முக்கியமானது. இவற்றின் இணைப்பில்தான் அமர்வு நிலை அமையும். கஜ சாஸ்திரங்களில் யானையின் மீது அமர்வதற்கான ஒழுங்கான நிலையை ஆசனஸ்திதி என்று குறிப்பிடுகின்றனர். உடல் நேராக இருக்க வேண்டும். இடுப்பு சமநிலையில் இருக்க வேண்டும். முழங்காலின் பிடிப்பு உறுதியாக இருக்க வேண்டும். இதனை ஸ்திரத்துவம், அதாவது நிலைத்தன்மை என்று கூறுவர். யானை நடக்கும் நடை கஜகதி என்று அழைக்கப்படுகிறது. அந்த நடை மெதுவாகவும் ஆழமாகவும் உடலின் நிறையை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதனால் பாகன் தனது உடலை அந்த கஜகதியோடு ஒன்றிணைக்க வேண்டும். இதுவே சமபாவம் என்று கருதப்படுகிறது. பாகன் யானையின் மீது அமர்ந்திருக்கும் போது அதன் காதின் அசைவு, தலையின் சாய்வு, தும்பிக்கையின் நிலை என அனைத்தையும் கவனிக்க வேண்டும். இதனை சேஷ்டா லக்ஷணம் என்று குறிப்பிடுகின்றனர். யானையின் மீது அமர்ந்து கட்டளை வழங்கும் முறை பாத பிரதிநிதி எனப்படும். இது சமஸ்கிருதத்தில் பாத சங்கேதம் என்று சொல்லப்படுகிறது. இதுவே தாரணை மாறும் நம்பிக்கையின் வடிவம். யானையின் மீது அமர்ந்து கட்டளை வழங்கும் முறை பாத பிரதிநிதி எனப்படும். இது சமஸ்கிருதத்தில் பாத சங்கேதம் என்று சொல்லப்படுகிறது. பாதத்தின் அழுத்தம், குதிகாலின் சாய்வு, முழங்காலின் பிடிப்பு இவையே யானைக்கு கட்டளையாக மாறுகின்றன. ஆனால் கஜாரோகணத்தின் மையம் கட்டளை அல்ல, அமர்வின் ஒழுக்கமே. யானை திடீரென தலை ஆட்டினாலும் அல்லது திசை மாறினாலும் பாகன் தன் நிலையை இழக்கக்கூடாது. இதுவே தாரண சக்தி. கோவில் யானைகளில் இந்த கலை மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஊர்வலங்களில் மேலதாளம் மற்றும் மக்கள் கூட்டத்திற்கு நடுவிலும் யானை அமைதியாக நடக்க பாகனின் மனோ நிக்கிரகம், அதாவது மனக்கட்டுப்பாடு அவசியம். ஒரு நல்ல பாகன் யானையின் மேல் அமர்ந்திருப்பவன் அல்ல. அவன் யானையின் இயக்கத்தோடு ஒன்றிணைந்து அதன் மனதை உணர்ந்து அதன் பாதையில் இணைந்து செல்பவன். இதுவே உண்மையான கஜாரோகண வித்யா. இது ஒரு தொழில் அல்ல, ஒரு மரபு. யானைக்கும் பாகனுக்கும் இடையே மௌனமாக பரிமாறும் நம்பிக்கையின் உயர்ந்த வடிவம் இதுவே.